பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் விளையாட போகிறோம். ஓகே காய்ஸ், எப்பட்றா நீ வந்து 87 லெவலுக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி எப்போலேருந்தோ போன வாரத்துலேருந்து எப்போலேருந்தோ விளையாடி நிற்கேன். அதனால் இவ்வளோ லெவல் போயிட்டேன். நான் முன்னாடியே போடலான்னு தான் நினச்சேன் வீடியோ, ஆனால் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டியது இருந்ததுனால என்னால் போட முடியல காய்ஸ். ஓகே, அதனால தான் இப்போ எக்ஸாம் எங்களுக்கெலாம் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் இப்போ போடுறேன். ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படின்னு அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா கொஸ்ட் அன்லாக் பண்ணிடலாம். நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற மாதிரி சும்மா இதுவும் மாதிரி பண்ணுறோம். ஆனால் எல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பி கிடைக்காது எனக்கு, அதுதான் ஒரு விஷயம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா 5 பேரை அடிக்கணுன்றாங்க. ஓகே, ஒருத்தன் ஈஸியாக ஃபினிஷ் ஆகிட்டான். 2 பேர் 3 நம்ம ஒரே நேரத்தில் எல்லோரையும் அடித்தா எப்படி இருக்கும். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் மேலே பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருப்பானுங்க. இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினான், இங்கே ஒருத்தன் மாட்டிக்கினான். 2 பேர் மாட்டிக்கினானுங்க. அவ்வளோதான், காலி ஒருத்தன். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 2 பேருமே முடிச்சாச்சு ஒரே நேரத்தில். கொஸ்டின் கம்ப்ளீட்டட். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகணும். நான் ஐலாண்ட்னா ஜங்கிள். ஜங்கிள் பார்த்திங்கன்னா கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. வழி ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டுலாம் இருக்கும் இந்த கேமில், ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஐயோ, தெரியாமல் தண்ணிக்குள்ளே குடிச்சிட்டேன் கைஸ். இந்த கேமில் ஒரே ஒரு இது தான் கைஸ், என்னதுன்னா தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த்து போகும். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ போட்லாம் வாங்க விருப்பம் இல்லை, ஏன்னா ஃப்ரீ போட் வாங்கினா அதெல்லாம் டிங்கின்னு என்னமோ அது பேர். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் அநியாயத்துக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்லூப்புன்னு வாங்கிட்டேன். ஸ்லூப்புன்னு என்னமோ. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஜங்கிளுக்கு போகணும். நான் ஜங்கிளுக்கு போய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓகே காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஜங்கிளுக்கு வந்தாச்சு. கேமரா ஆங்கிள் தெரியாமல் போயிடுச்சு கைஸ், அப்படி கோணலா. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஜங்கிள்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போய் கொஸ்ட் அன்லாக் பண்ணிட்டு இந்த குரங்குகளை அடிக்க போகிறோம். என்னடா குரங்கு அடிக்கின்ற அதெல்லாம் தப்புடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த கேமில் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமலே அந்த குரங்கு வந்து தேவையில்லாமல் நம்மள கிட்ட வம்பிழுக்கும். இன்னும் கேட்டால் நம்மளை இந்த கேமில் கொன்றும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா 6 குரங்கு அடிக்கணுமா. ஃபஸ்ட்டு அங்கே 5 பேர் அடிக்கணுன்னாங்களா, இங்கே 6 பேரா, அப்புறம் 8 பேருன்னுவாங்க, அப்புறம் பாஸ் ஃபைட்டில் ஒருத்தன்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா கிங் வேறு இருக்காங்க. ஓகே, ஒருத்தனை இது பண்ணியாச்சு. இவனுங்கெல்லாம் ஈஸியாக பவரே போடாமல் அடிக்கலாம் ஈஸியாக இந்த குரங்குகளை. நான் குரங்குகளை ரியல் லைஃப்பில் அடிக்கிறது தப்பு, ஆனால் கொரில்லாவை பார்த்திங்கன்னா அது எனக்கு தெரில, ஏன்னா குரங்கு அடிக்க தப்பு. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இதோட 3 குரங்கு அடித்தாச்சு. உங்களுக்கு அந்த சைடில் பார்த்தா தெரியும், ஏதோ ஸ்டேட்ஸு ஐட்டம்னு இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். 4 monkeys நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 2 monkey இருக்குது. ஓகே, திருப்பி ரீஸ்பான் ஆகிருக்கும். ரீஸ்பான் ஆகிருக்கு. அதை போய் அடிச்சிருவோம். இந்த கேமில் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க ஃப்ரூட் பேர் என்னதுன்னா ஸ்பின்னு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் யூஸ் பண்ணுறது. ஏன்டா பிகினர் யூஸ் பண்ணுறதை வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் எவ்வளோதான் எல்லாமே தேடி பார்த்தேன், எல்லாமே என்கிட்ட இருக்கிற காசை விட அதிகமாகிடுச்சு. இது மட்டும்தான் கம்மியாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கு கைஸ். இதுதான். ஓகே, கொஸ்ட் கம்ப்ளீட்டட். நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி நடுவில் அங்கே ஒருத்தன் கேப்டன்னு இருப்பான்ல, அட்வென்ச்சரர் என்னமோ ஒரு பேர், அவங்ககிட்ட போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொரில்லாஸ் அடிக்கணும். கொரில்லா எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வழி எனக்கு தெரியும். கைஸ், அது நம்ம போட்டு மேலே ஏதோ ஹெல்த் மாதிரி காமிக்குது.
அது என்னன்னு தெரில. ஓகே எல்லாம் விடுங்க. ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே போக முடியலையே. இப்படி போய் தான் போகணும். ஏன்னா இப்படி போய் சரி உள்ளே போகணுங்க கைஸ். வந்தாச்சு. இது உள்ளே போகிறதுக்கே கடுப்பாயிடும் போல். ஓகே இந்த கல் மாதிரி இருக்குல்ல கைஸ், அப்படியே இது மேலே போயினே இருந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐலாண்ட் பார்க்கலாம் பக்கத்துலேயே. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் இப்போ நம்ம போகிறோம்ல கைஸ், அந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா கொரில்லாஸ்க்கான ஐலாண்ட். இன்னொன்று தனியாக அங்கே ஒன்று இருக்குல்ல கைஸ், அது தனியாக கொரில்லா கிங்க்கான பாருங்கள் பாலம் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே கொரில்லாவை அடிக்க போகிறோம். கொரில்லாலாம் ஒரு 4-5 அடியிலே முடிச்சிடலாம் ஈஸியாக. ஆனால் 8 கொரில்லா அடிக்கணுமாங்க கைஸ். ஆனால் கஷ்டம் தானே, கண்டிப்பாக கஷ்டம்தான். இல்லை ஈஸி தான் நம்மளுக்கெல்லாம் ஈஸி தான். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதோட 3 கொரில்லாஸ் அடித்து முடிச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 6 நிமிஷத்துலேயே கொரில்லாஸ்க்கு வந்துட்டோம். அதெல்லாம் லெவல் அதிகமாக ஏற்றினதுனால தான். இல்லைன்னா என்ன இருக்கும், கொரில்லா கிட்ட மாட்டியிருப்போம். நான் பார்த்தீங்கன்னா லெவல்லாம் ஏறினதுனால தான் இவ்வளோ ஈஸியாக கொரில்லாவெல்லாம் டிஃபீட் பண்ணுறேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நான் டபுள் கட்டானா வாங்கியிருக்கேன். டுவெல் கட்டானா அது பேர். ஒரே அடி தான், அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் தான் அங்கே ஒருத்தன் இருக்கான் சிவனேன்னு, அவனை போட்டுருவோம். இவனுங்களாம் அடிச்சா அந்தளவுக்கு ஹெல்த்து போக மாட்டேங்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்பின் யூஸ் பண்ணலாம். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டர்னேடெல்லாம் போட்டு கடைசி இவனுக்கு மட்டுமே. ஓகே குவெஸ்ட் கம்ப்ளீட்டட். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த அட்வென்ச்சரர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட போய் திருப்பி குவெஸ்ட் அன்லாக் பண்ணோம். நம்மளுக்கெல்லாம் குவெஸ்ட் அன்லாக் பண்ணுறதுலாம் ஈஸி, ஏன்னா நம்ம தான் அதிகமாக லெவல் போயிட்டோம்ல. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஹைட் ஜம்ப் பண்ண முடியாது போல். ஆனால் கைஸ் சில ஃப்ரூட்டாக இல்லை பவரான்னு தெரில, ஒன்று கைஸ் அதிகமாக லெவல்லாம் போனால் அன்லிமிட்டெட் ஜம்ப் கூட பண்ணுறாங்க கைஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு. அதே மாதிரி தான் டேஷும் பாருங்கள், மொத்தமாக என்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு நான் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அத்தனை டேஷ் பண்ண முடியும். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக கொரில்லா கிங் அடித்து நான் ஊற்றிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொரில்லா கிங் பார்த்திங்கன்னா ஒரு 30 லெவல் ஏன்னா ஒரு 35 இருக்க மாட்டேன், 25 தான் இருப்பான் கொரில்லா கிங்கு. ஏன்னா நான்லாம் கொரில்லா கிங்கு போட்டு தள்ளியே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த கேம் வீடியோ எடுக்காத முன்னாடி விளையாடும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி கிட்டத்தட்ட 4 வாட்டி கொரில்லா கிங் போட்டிருக்கேன் லெவலப் ஆனோன்னு சொல்லிட்டு. அதனாலேயே என்னோட கொரில்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய வாட்டி டெசர்ட்டில் தான் இருங்க கொரில்லா கிங்கை காணும். ரீஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஓகே கைஸ் நான் ரீஸ்பான் ஆன. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிங் பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் ஆகிட்டேன். எங்கே போனானே தெரில. நான் சொன்ன மாதிரி 25 தான் லெவல் கொரில்லா கிங்குக்கு. வேறு மேலே வேறு பாஸ்ன்னு வேறு போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய பாஸ்லாம் கிடையாது, ஆனால் இது மட்டும்தான். இது பேர் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்லாமா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பறக்க கூட செய்வோம். ஐயோ க்ரௌட் ஸ்லாம் பண்ணிட்டோன்னே ஹெல்த்லாம் போகணும் கைஸ். ஓகே கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரில்லா கிங்கை முடிச்சதுக்கப்புறம் வீடியோவே முடிச்சுப்போம். ஓகே நம்ம பார்த்திங்கன்னா கொரில்லா கிங்கை பறக்க விட்டாச்சு. பறக்க விட்டுருவோம் திருப்பி. பார்த்தீங்களா கைஸ் கொரில்லா கிங் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ரொம்ப தூரம் போயிடணும் கைஸ். மட்டும் ஓடு அவ்வளோதான். இப்போ இதை வச்சு முடிச்சிடலாம், ஈஸி தான். இப்போ பின்னாடி இருந்து திருப்பி ஃபான் ஆகி. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கொரில்லா கிங்கை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் சமியன் சேனல் பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.